நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகளில் நாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலிருந்து ஒரு அதிரடியான மாற்றம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். நேற்றைய தினம் தான் அந்த அதிரடியான அறிவிப்பானது வெளியாக இருக்குது. இந்த ஒரே ஒரு தேர்வு எழுதினால இனி அனைவருக்குமே வேலை நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் தான். அது என்ன அப்டேட் அப்படின்றத பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி தயாராகிருக்காங்க அவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக படித்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ரொம்ப சிம்பிளாக கிராக் பண்ணுறதுக்காகவே இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அகாடமி நிறைய பேட்ச் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக டாப் எஜுகேட்டர்ஸோட லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரெகுலராக டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். இது தவிர்த்து எக்ஸாஸ்டிவ் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் அண்ட் கம்ப்ளீட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் வீக்லி ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக உங்களுடைய அகாடமி ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த பேட்ச் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு 1 இயர் அல்லது 2 இயர்க்கான பேக்கேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசு வேலை சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே அடிஷனலாக ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடிய அரசு 10 சொல்லி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலாக 10% டிஸ்கவுண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அகாடமியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்ச் கோர்சஸ் இருக்குது. அதாவது குரூப் 1க்கான பேட்ச் கோர்சஸ், குரூப் 2, குரூப் 4, VA1 தனித்தனியான பேட்ச் கோர்சஸ் ஒன்றும் ஒரு டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதற்கான பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அனைத்திற்குமான லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது தவிர்த்து அகாடமி சைட்லேருந்து உங்களுக்கு அதாவது ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, அண்ட் தமிழுக்கான செம்மொழி தேர்வு தொடர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது தவிர்த்து ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அனைத்திற்குமான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பேட்ச் கோர்ஸை ஜாயின் பண்ண விரும்பீங்களோ அப்படி ஜாயின் பண்ணும்போது நம்முடைய அரசு 10 அப்படி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடிஷனல் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மறக்காமல் அதையும் அவைல் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழக அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு பணியை செய்துட்டு வர்றாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கேடரில் தொடங்கி ஒரு ஓஏ லெவலில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் வரைக்குமான அனைத்து பணியிடங்களுக்குமே வந்துட்டு ஆட்தேர்வுக்கான எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. அதாவது குரூப் 1 தொடங்கி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, அப்புறம் VAO, அதுக்கப்புறம் வந்துட்டு குரூப் 6, குரூப் 7 இந்த மாதிரி பல்வேறு குரூப் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. இது அனைத்துமே தமிழக அரசினுடைய அரசு துறையில் இருக்கக்கூடிய வேகன்சிஸை ஃபில்அப் பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன் தான். அதாவது முந்தைய காலங்களில் ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நிறைய மாற்றங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணுறது, அந்த அப்ளிகேஷன் நிறைய இடங்களில் கிடைக்காது, அப்புறம் அப்ளிகேஷனை ப்ராப்பராக சென்ட் பண்ணுறதுல டைம் டிலே ஆகும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்து அனைத்தையுமே வந்துட்டு தீர்வு காணக்கூடிய விதமாக தற்போது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறதாகட்டும், அதே போல் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனவே நம்ம வந்துட்டு ஆன்லைனில் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு அப்டேட்டுகளை வந்துட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி கடந்த காலம் செஞ்சுட்டு வராங்க. ஆனால் கொரோனா பரவலின் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாகவே எந்த விதமான எக்ஸாமினேஷன் நடத்த முடியாமல் இருந்தது. அதிலும் குறிப்பாக கடந்த ஆண்டு அந்த ஆனுவல் பிளானில் வெளியிட்டு நிறைய எக்ஸாமினேஷன் நடத்த முடியலை. அதே போல் இந்த ஆண்டுக்கான, அதாவது 2022க்கான ஆனுவல் பிளானரையும் வெளியிட்டு அதற்கான தேர்வுகளுக்கான முன்னேற்பாடுகளும் செஞ்சுட்டு வந்தக்கூடிய சூழலாம் தற்போது மீண்டும் இந்த கொரோனா பாதிப்பால் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய இந்த தேர்வுகள் கூட ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழலை வந்துட்டு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த நிலைமையில் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அதாவது தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் வந்து முழுக்க அரசு துறைகளில் ஏற்படக்கூடிய காலி பணியிடங்களை மட்டும்தான் நிரப்பதற்கு எக்ஸாமினேஷன் நடத்திட்டு வராங்க. ஆனால் நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் ஒரு மசோதா நிறைவேற்றிருக்காங்க. இந்த மசோதா மூலமாக தமிழக அரசினுடைய அதை பொதுத்துறை நிறுவனங்களான, அதாவது இபி எக்ஸாமினேஷன், மின்சார வாரியம் இருக்குங்களா, டிஎன்இபிக்கான எக்ஸாமினேஷன் ஆகட்டும், போக்குவரத்து கழகத்திற்கான எக்ஸாமினேஷன் ஆகட்டும், அப்புறம் ஆவின், அப்புறம் வந்துட்டு வீட்டு வசதி வாரியம், இந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்களுடைய எக்ஸாமினேஷன் எல்லாமே இனி டிஎன்பிஎஸ்சி தான் நிரப்பும் அப்படின்ற அதிகாரப்பூர்வமான தகவலை அது ஒரு சட்டப்பேரவையில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மசோதாவும் வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கு. ஸோ இதன் மூலமாக தமிழக அரசினுடைய பொதுத்துறை கட்டுப்பாட்டில் வரக்கூடிய நிறுவனங்கள், அதாவது இங்கே டிஎன்எஸ்டின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து கழகமாகட்டும், டிஎன்இபி எக்ஸாமினேஷன், இதெல்லாம் ரொம்பவே பொதுமக்கள் அந்த மாதிரி எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே மக்களால் அதிகமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். அதாவது டிஎன்இபி எக்ஸாமினேஷன் ஆகட்டும், டிஎன்எஸ்டிசி ஆகட்டும், அதுபோல் ஆவின் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் எல்லாமே நிறைய பேர் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களோட எக்ஸாமினேஷனில் வந்து நிறைய வந்துட்டு முறைகேடுகள் நடைபெறதா ஒரு புகார்கள் தொடர்ந்து வந்ததால் இனி அந்த எக்ஸாமினேஷனுமே டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் பண்ணி அதை நிறைவேறவும் செஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் டிஎன்பிஎஸ்சி தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அவங்க இபிக்கு அப்ளை பண்ணணும், இல்லை
டிஎன்எஸ்டிசி அப்ளை பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்காது. ஒரே எக்ஸாமினேஷன் நீங்கள் அதை எழுதினாலே போதுமானது. அதில் வந்து அனைத்தையுமே ஒருங்கிணைத்து அதற்கான அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து ஒரு தேர்வு நடத்துவாங்க. அந்த தேர்வில் நீங்கள் பாஸ் ஆகக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அடுத்தடுத்த மாதிரியான எந்த ஜாப் உங்களுக்கு சூஸ் பண்ண முடியுமோ அந்த ஜாபை சூஸ் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ விஏவுக்கு தனி எக்ஸாம் நடத்திட்டு இருந்தாங்க, குரூப் 4 தனித்தனியாக நடத்திட்டு இருந்தாங்க இல்லைங்களா. இப்போ அதை கம்பைன் பண்ணி சிசிஎஸ்சி 4 நடத்துகிறாங்க இல்லைங்களா. அதே போல் ஒரு ஒருங்கிணைந்த எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஒரு கூடுதல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தா சொல்லணும் சரிங்களா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமினேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய கனவு வேலையான அரசு வேலை அடைய என்னுடைய அரசு வேலை சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலை வாய்ப்பு சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம அரசு வேலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.